எல்லோருக்கும் மாலை வணக்கம், குரு வணக்கம், குருவே துணை. முதிரைகளை எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம வளர்பிறையில இருக்கோம் இல்லையா? அப்ப எந்த சுவாசத்தை கவனிக்கணும்? வலது சுவாசம். வலது சுவாசம். வலது சுவாசம் இருக்காங்கிறத பார்த்துட்டு நம்ம முதிரையை செய்ய ஆரம்பிக்கணும். வலது சுவாசம் இருக்கும்போது முதல்ல நம்ம வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணணும். எவ்ரி டைம் நம்ம விட்டு விட்டு பண்ணும்போது ஒரு தடவையும் இந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணிட்டு பண்றது நல்லது. இது செய்து முடிச்ச அப்புறம் இப்ப வளர்பிறை காலம் வலது சுவாசத்துல செய்யறதுனால நம்ம வலது கைய விரிச்சு வச்சுக்கணும். ஒரு விரல் இல்ல இன்னொரு விரல் தொடாம இந்த மாதிரி விரிச்சு வச்சுக்கிட்டு இடது கை நடுவிரல் ஆன்மா விரலால நம்ம எந்த விரலை தொடுறோம்? ஆள்காட்டி விரலை மெதுவா நுனிக்கு நுனி தொடுற மாதிரி மெதுவா, இப்படி ரொம்ப அழுத்த வேண்டாம். இந்த கையில இந்த உள்ள அழுத்துற மாதிரி அந்த மார்க் வரக்கூடாது. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இந்த மாதிரி லேசா தொட்டா போதும். இதுதான் நம்ம செஞ்சு கொண்டிருக்கிற இப்போ மனசுக்கான முத்திரை. இதுல நிறைய பேருக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் இருக்கு. மனோமய முத்திரை அப்படின்னு சொல்றீங்க. அது ஜஸ்ட் நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடலான்னு நினைச்சேன். இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது அந்த கரணங்களுக்கான முத்திரை. அது நம்ம ரைட் ஹேண்ட்ல அந்த கரணங்கள் இருக்குன்னு மேடம் சொல்லியிருக்காங்க. அதுல மனம் முத்திரை, மனதிற்கான மனம் செம்மை உருவதற்கான முத்திரை செஞ்சுட்டு இருக்கோம். இது மனம் முத்திரை அப்படின்னு இதுக்கு பேரு. சோ ரைட்ல இருக்கிறது அந்த கரணங்கள். இதுல நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது மனம் முத்திரை. அதே லெப்ட்ல பாத்தீங்கன்னா அது எல்லாமே கோஷங்கள். அது லெப்ட்ல இருக்கிறது மனோமய கோஷம். மனோமய கோஷம்ங்கிறது லெப்ட்ல இருக்கிற ஆள்காட்டி விரல் வச்சு செய்யற முத்திரை மனோமய கோஷம். அது வேற. நம்ம ரைட்ல இப்ப செஞ்சுட்டு இருக்கிறது மனம் முத்திரை. சோ அந்த டிஃபரன்ஸ் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நம்ம ஒத்தொத்தரையா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம கேட்கலாம். எல்லாரும் முத்திரை பயிற்சி பண்றீங்களா? 48 நிமிடம் செய்ய ஆரம்பிச்சாச்சா? வெரி குட். ஆனந்தம் ஜெய். வணக்கம். வணக்கம். எனக்கு இந்த வளர்பிறையில செய்யும் போது வலது கை கொஞ்சம் வெயிட்டா இருக்கு, கனமா இருக்கு. ஒரு 40 நிமிஷம் பண்ணும்போது ரொம்ப வெயிட்டா இருந்துச்சு. இப்ப 30 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படி 40 நிமிஷம் தொடர்ந்து செஞ்சீங்களா? ஆமா, தொடர்ந்து செஞ்சேன். முதல் நாள் செஞ்சேன். அது கை வலது கை ரொம்ப வெயிட்டா தெரிஞ்சது. வலது ஃபுல்லா வெயிட்டா இருந்துச்சு. தலையில இருந்து கால் வரைக்கும் கொஞ்சம் கனமா தெரிஞ்சது. அதுக்கப்புறம் 30 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படி மாட்டி விட்டு விட்டு செய்யுங்க. நீங்க கைய மடியில வச்சு உட்கார்ந்து செய்றீங்களா? எப்படி செய்றீங்க? உட்கார்ந்துட்டு ஒரு கால் நீட்டிக்கிட்டு, எனக்கு வலது கால மொழி பண்ணாது. அதனால வலது காலை நீட்டிக்கிட்டு இடது காலை மடக்கி வச்சுக்கிறேன். கைய மடியில வச்சுக்கிட்டு தானே செய்வீங்க? மடியில வைக்கிறதுல கொஞ்சம் மேலேயே வச்சுக்கிறேன். ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கணும்மா கைக்கு. கை நீங்க இப்படி அந்த இடத்துல இப்படி வச்சீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு கை ஹெவியாற மாதிரி. கைக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும். முன்னாடி ஒரு சின்ன டேபிளோ ஒரு ஸ்டூலோ இல்ல ஒரு தலகாணியோ வச்சு அதுல ரெஸ்ட் பண்ணிக்கோங்க கை. நானே அப்படி வச்சா இது கிடைக்காதோன்னு நினைச்சிட்டு இல்லம்மா, கை வலிக்க கூடாது. இப்படி மேல தூக்கி வச்சுட்டு உங்களால ரொம்ப நேரம் நம்மளால இருக்க முடியாது. ஒரு இயற்கையான பொசிஷன் இல்ல இல்லீங்களா? அது மடி மேல 2 தலகாணி வச்சுங்க. அதுக்கு மேல உங்க கைய அழகா ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்ப அந்த வலி வருதா, அந்த ஹெவினஸ் இருக்கான்னு பாத்து. நன்றி. ரோனிகா பேசிட்டீங்களா? எனக்கு வலது சுவாசம் நல்லா வருது. நான் காலையிலே மத்தியானம் சாயங்காலம் 3 நேரமும் 15 நிமிஷம் செய்வேன். சும்மா இருக்க நேரமும் நல்லா செய்வேன். வலது கையை விரித்து கொண்டு இடது கையினுடைய நடு விரலால் அந்த ஆள்காட்டி விரலை தொடுதேன். இது மன முத்திரை. ஓகே மேடம், ரொம்ப கரெக்ட். ஆனா உங்க மூஞ்சியை தான் எங்களால பாக்க முடியல. பணிபுரிந்து 10 வருடம், ரிட்டையர்ட் ஆகி 10 வருடம் ஆகுது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வீட்டுல சும்மா அடிக்கடி செய்வேன். ரொம்ப நல்லது. நல்ல தூக்கம் வருதாமா? இப்போ என்ன வித்தியாசங்கள் தெரியுது உங்களுக்கு? நல்ல அந்த வலது இலை செய்யும் போது இடது வழியா நல்ல அந்த கரண்ட் போற மாதிரி நல்லா தெரியும். உடம்பு ரொம்ப லேசா இருக்குது. மனம் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது. நல்ல மனதுக்கு நல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷம். கண்டினியூஸா செய்யுங்க. 48 நிமிடங்கள் செய்றீங்களா? அது செய்றேன். நான் 15 நிமிஷம் காலையில மத்தியானம் சாயங்காலம் அப்படி 40 நிமிஷம் செய்வேன். அப்புறம் இடப்பட்ட நேரம்லாம் செய்வேன் சும்மா இருக்கும்போது. சூப்பர். செய்வேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சாரதா அம்பாஜி சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம். நான் இந்த பயிற்சி மனமுதிரை செய்யும் போது எனக்கு அதிகமா தூக்கம் தான் வருது. நான் கண்டினியூஸா 40 நிமிஷம் செய்யும் போது என்ன அறியாம நானே தூங்குறேன். அதே நான் காலையில செய்யறதுனாலதான் தூக்கம் வருதுன்னு நினைச்சிட்டு மதியமும் ஒரு 12 மணி போல செஞ்சா அப்பயும் எனக்கு தூக்கம் தான் வருது. ஈவினிங் ஒரு 6 மணிக்கு செஞ்சாலும் எனக்கு தூக்கம் தான் வருது. சோ உங்க உடலுக்கு அந்த ரெஸ்ட் தேவையா இருக்கும். அதனாலதான் அந்த மாதிரி வருது. இது பழகணும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா செய்ய செய்ய இது மாறும்.
இல்ல அன்னமய முத்திரை பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரி தூக்கம் வரல. அது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. இந்த மனமுத்திரை செய்யும் போது எனக்கு அவ்வளவு தூக்கம் வருது. சோ அந்த ஹீலிங் ப்ராசஸ் நடக்கிறதுன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அந்த உடலுக்கு, அதாவது இந்த முத்திரையோட முக்கியமான விஷயமே என்னன்னா அந்த உடலுக்கு என்ன தேவையோ அதைத்தான் கொடுக்கும். இப்ப வந்து அந்த மாதிரி தூக்கம் வருது அப்படிங்கும்போது உங்க உடலுக்கு அந்த தூக்கம் தேவைப்படுது, அதனால வந்து அந்த மாதிரி கொடுக்கும். அது எப்ப என்ன தூக்கம் வந்துட்டே இருக்குமா செய்யும் போதெல்லாம்? அது மாதிரி அதாவது நீங்க அந்த கனெக்ஷன் கொடுக்கும்போது அந்த சுத்தமான அந்த எனர்ஜி உள்ள போகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அந்த உடல் அசதியா இருக்கிற உடல் வந்து அந்த ரெஸ்ட் நிலைக்கு போயிடும். இந்த உங்க உடலுக்கு அந்த அசதினால அந்த மாதிரி வருது. கண்டிப்பா இது மாறும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா செக் பண்ணி பாருங்க. இன்னும் ஒரு வாரம் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க, நிச்சயமா மாறும். அதே கண்ணு ரொம்ப எரிச்சலா இருக்கு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம். அது ஏன் என்னத்தினால அப்படின்னாக்க வந்து உஷ்ணம் ஜெனரேட் ஆகும்மா. இதனால வந்து இந்த சக்தி உள்ள போறதுனால, பிரபஞ்ச சக்தி உள்ள போறதுனால நம்ம உடல்ல வந்து உஷ்ணம் வந்து கொஞ்சம் கூடும். அதனால கொஞ்சம் உஷ்ணம் இல்லாம இருக்கிறதுக்கான சில விஷயங்களை நம்ம செஞ்சுக்கணும். அன்னைக்கு அவங்க சொன்னாங்க இல்லையா, ஒரு லேடி, நான் வாரத்துல 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன், டெய்லி வந்து ஆயில் புல்லிங் பண்றேன் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுவும் வந்து நம்ம உடல் என்ன மாதிரி உடல் அப்படிங்கறத பொறுத்து, பித்த உடலா இருந்தா நம்மளுக்கு அந்த கண்ணு எரிச்சல் கொஞ்சம் இருக்கும். அதனால கொஞ்சம் விட்டு விட்டு செஞ்சு பாரு, பழகிடும். உடல் வந்து பழகிடும். எரிச்சல் எனக்குமே இருந்தது. எனக்கு ரொம்ப பித்த உடல். முதல்ல ஆரம்பிக்கும் போது எரிச்சல் இருந்தது. இப்ப வந்து ஆனா என்னால 2 hours கூட சேர்ந்த மாதிரி செய்ய முடியுது. அந்த எரிச்சல் இல்ல. அப்ப உடல் வந்து அந்த சூட்டுக்கு பழகிடுச்சு. அதே மாதிரி வெந்தயம் சாப்பிடுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம வெளியால என்ன செஞ்சுக்க முடியுமோ உஷ்ணத்துக்கு அதை செஞ்சுக்கணும். செஞ்சு அதை சரிப்படுத்திக்கணும். அப்ப தூக்கம் வந்தா தூங்கலாமா இல்ல கண்டினியூஸா செஞ்சுட்டு இருக்கலாமா? செய்ய முடியாது இல்லையா, உங்களுக்கு கை விலகிடும், தூங்கிடுவீங்க. கை விலகுது, ஆனா ஒரு 1/2 hourக்கு அப்புறம் ரொம்ப ஆழ்ந்த தூக்கம் வருது. என்னை அறியாம நான் தூங்குறேன். அதை எனக்கு தூக்கத்தை எனக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஈவினிங் 6 o'clock எனக்கு தூங்கி பழக்கமே இல்லையா, எனக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்த டைம்லாம். அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாம தூக்கம் வந்தா கண்டிப்பா தூங்கலாம். அது உங்க உடலுக்கு தேவை. அது வந்து எதுவுமே அப்நார்மல் கிடையாது. இதுல இந்த மாதிரி இருந்தவங்க நம்ம டீம்ல இருக்காங்க. இன்னும் 1 வாரம் 10 நாள் உங்களுக்கு கண்டிப்பா பழகிடும். சரிங்களா? வணக்கம். ராஜேஸ்வரி ராஜி, ஏதோ ஒரு டவுட் கேட்க விரும்புறீங்க, சொல்லுங்க. அம்மா வாழ்க வளமுடன்மா. இது உணர்வு ரீதியா நல்லா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த பிரபஞ்ச ஆற்றல் உள்ள போறது நல்லா உணர முடியுது. ரொம்ப நல்லா இருக்கு ஒரு உணர்வு. ஆனா என்னால வந்து ஒரு 20 நிமிஷம் தான், அதாவது மொத்தமா ஒரு 1/2 மணி நேரம், ஒரு நாளைக்குள்ள ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து ஒரு 35 நிமிஷம் வரைக்கும் கொடுக்க முடியுது. இப்போ நம்ம சுவாசத்தை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஸ்ட்ராங்கா போறது, இப்ப நான் ரைட் சைட்ல ஸ்ட்ராங்கா போகுது, லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் லைட்டா போனாலும் இது ரைட் சைடு போற மாதிரி தானே? கரெக்ட். நம்ம சுவாசம் எப்படி போகும் அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தி வீரியமா வரும், ஒரு பக்கம் கொஞ்சம் சின்னதா வரும். ஒரு சில சமயம் பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே ரைட் சைட்ல வரும். ஆனா நிறைய டைம் வந்து லெஃப்ட்ல கொஞ்சம் போயிட்டு இருக்கும், ரைட்ல நிறைய போகும். அந்த எந்த பக்கம் வந்து உங்களுக்கு நல்ல ஃபாஸ்டா அந்த ரீச் ஜாஸ்தி இருக்கோ அந்த பக்கம் தான் சுவாசம் போகுதுன்னு அர்த்தம். அதுதான்மா. அதுக்கப்புறம் ஒரு பொதுவான கேள்வி, இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சுகர் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு 5 மாசம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. முத்ரால ஏதாவது ஹெல்ப் ஆகுமா உங்களுக்கு இந்த சுகர் வந்து நார்மல் ஆகிறதுக்கு? கண்டிப்பா ஆகுமா. சுகருக்கான முத்திரை வந்து அவங்க செய்யலாம். அவங்கள வந்து நீங்க வந்து செப்பரேட்டா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களை கைட் பண்றேன். ஓகே. என்னோட நம்பர் இருக்கு இல்லையா குரூப்ல, அதுல மெசேஜ் பண்ணுங்க. ஓகேம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. வாழ்க. இன்னும் மிச்சம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம் அடுத்த கிளாஸ்ல.